ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர். கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இன்னைக்கு நம்ம பார்க்குறது சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர். ஸோ இது வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம அந்த சன்ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து பண்ணிவிட்டு அண்ட் வந்து இதை வந்து இந்த கார்னர்லேருந்தே நம்ம வந்து ஸ்கொயராக மாற்றுவோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டயக்ராம் ஃபாலோ பண்ணி தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் பண்ணிவிட்டு ஸோ இந்த கலரில் யான் எடுத்துப்போம். ஸோ மேஜிக் சர்க்கிள். ஸோ இதில் நம்ம வந்து 4 செயின் போட்டுட்டு மேஜிக் சர்க்கிள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ஸோ ஒரு செயின் போட்டுக்கோங்க. நடுவில் சென்டரில் தெரியுது இல்லையா, 4 செயின், 1 2 3 4. இந்த 4 செயினுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மெத்தட் பண்ணுறோம், டைரெக்டாக மேஜிக் சர்க்கிள் போடுறோம். ஸோ போட்டுட்டு நவ் 1 2 3 4 5 6 7 8 சிங்கிள் crochet. ஸோ 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ 8 சிங்கிள் crochet போட்டுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ரிங்கை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்க கலரே நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு வந்து இங்கே சென்டரில் ப்ரௌன், இது வந்து சன்ஃப்ளவர் மாதிரி வேணும்னா நீங்கள் நடுவில் வந்து ப்ரௌன் போட்டுக்கோங்க. இதில் வந்து எல்லோ கலர் போடுங்க. இல்லை டெய்ஸி வேணும்னா நீங்கள் வந்து ஒயிட் போட்டுக்கோங்க, யுவர் விஷ். ஸோ நான் இந்த பேட்டர்னில் இருக்கிற கலரே நான் ஃபாலோ பண்ணி போட்டுறேன். ஸோ 8 சிங்கிள் crochet போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் crochetல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஓகே, அண்ட் 3 செயின் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 3 செயின் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் crochet. இந்த சிங்கிள் crochetல நம்ம வந்து ட்ரிபிள் crochet போடணும். இது வந்து இன்கம்ப்ளீட் ட்ரிபிள் crochet பஃப் இது. ஸோ நம்ம டபுள் crochet பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ட்ரிபிள் crochet, இன்கம்ப்ளீட் ட்ரிபிள் crochet. ஸோ ஜஸ்ட் yarn over. ஸோ insert the needle in the same place. ஸோ இதில் வந்து ட்ரிபிள் crochetனால 2 times yarn over பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ insert the needle, pull out. ஸோ 2 times வந்து 2 லூப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அகெயின் yarn over 2 times. ஸோ 2 எடுத்துகிட்டு வந்துடுங்க, இந்த மாதிரி வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து yarn over பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3 செயின், 1 2 3. ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் crochetல இன்கம்ப்ளீட் ட்ரிபிள் crochet 2 times yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக கொண்டு வந்துடுங்க. அகெயின் கொண்டு வந்துட்டு டோட்டலாக yarn over பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு 1 2 3 4 5 6 7 8 இன்கம்ப்ளீட் ட்ரிபிள் crochet பண்ணணும். சரி, இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்கம்ப்ளீட் ட்ரிபிள் crochet கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு செயின், ஒரு half double crochet. ஸோ இதுக்கு மேலே
ஓகே. ஸோ இதில் நீங்கள் வந்து 3 செயின் போட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க. நம்ம வந்து 3 செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ரோ வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேம் கலர் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணியிருக்கலாம். 3 செயின் போட்டுட்டு நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறேன். ஓகே. போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே கம்ப்ளீட் பண்ணுமோ அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம எங்கே எண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணி இந்த 3 செயின் ஸ்பேஸில் பண்ணி 1 2 3 4 5 6 ஸோ 6 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 ஸோ 6 செயின் போட்டுட்டு நவ் இந்த நெக்ஸ்ட் 3 செயின் ஸ்பேஸில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, ஸோ பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து எக்ஸஸ் த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், again one more double crochet in the same place. Okay. So next வந்து 2 chain, next 3 chain spaceல வந்து ஒரு double crochet and வந்து 1 2 3 4 5 chain. So double crochet 5 chain, 1 2 3 4 5. So போட்டுட்டு again one more double crochet in the same place. Okay, and next 3 chain spaceல 2 chain போட்டுக்கோங்க. அங்கேயும் ஒரு double crochet, 2 chain, 1 double crochet. ஸோ போட்டுட்டு லாஸ்ட் இருக்க 3 செயின் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணோன்னா 2 செயின் போட்டுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். டைரெக்டாக இங்கேருந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நான் வந்து த்ரெட் கட் பண்ணல. இந்த ஃபஸ்ட்டு 2 செயின் இருக்கு இல்லையா, அந்த 2 லூப்ஸ் அதில் வந்து நான் நீடில் இன்செர்ட் பண்ணி ப்ளூ கலர் த்ரெட் கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்துட்டு 3 செயின், ஸோ 3 செயின் போட்டுட்டு ஸோ த்ரெட் இழுத்துருவேன். போட்டுட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து 2 டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே, லைனாக நீங்கள் ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷே போட்டுருங்க. 2 செயின் ஸ்பேஸில் ஒரு 2 டபுள் க்ரோஷே போடுங்க. டபுள் க்ரோஷே போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நான் காட்டுறேன் எப்படி போடுறதுன்ட்டு. சேம் டைம் யான் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம 5 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து 3 டபுள் க்ரோஷே, 3 செயின், அகெயின் 3 டபுள் க்ரோஷே. ஸோ அங்கே ஸோ டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு 5 செயின் ஸ்பேஸில் வந்து 3 டபுள் க்ரோஷே, 3 chain, again 3 double crochet in the same place. So 3 double crochet போட்டாச்சு. இந்த excess thread கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 செயின் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, ஸோ டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே, ஸோ அந்த லாஸ்ட்டில் வந்து 2 டபுள் க்ரோஷே அண்ட் இந்த 3 செயின்ஸ்க்கு மேலே வந்து 1 2 3 4 4th செயினில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இங்கே வந்து 2 டபுள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு இந்த 4th செயினை நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 1 2 3 4 இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஓகே போட்டாச்சு. ஸோ 4th செயினை நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு திரும்பி நம்ம இங்கேருந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். 3 செயின், ஸோ ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 செயின், சாரி 3 செயின். ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ரோவில் 1 2 3 அண்ட் 4 செயின் 4 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன்னில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 4 செயின் போட்டுட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த டபுள் க்ரோஷே இது விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன்னில் ஒரு டபுள் க்ரோஷே, அகெயின் 1 செயின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு டபுள் க்ரோஷே விட்டுட்டு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இந்த கார்னர் வர வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த கார்னர் வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு செயின், இந்த கார்னரில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் 3 செயின், one more double crochet in the same place, next ஒரு செயின் போட்டுட்டு
ஸோ இங்கே இருக்கலையே ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஸோ இதுக்கு மேலேயே ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் இருக்கிறதுல ஒரு டபுள் க்ரோஷே, அகெயின் ஒன் செயின், ஸ்கிப் ஒன் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஒன்றில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டார்டிங்கில். ஸோ அங்கே இருக்க இந்த 3rd செயினில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. இதில் வந்து 1 செயின் ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷேயும் டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷேயும் போடணும். ஸோ ஒரு 3 செயின் போட்டு நெக்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுருங்க. டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்க ஸ்டிச்லேயே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். செயின் 1 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ கார்னர் வரையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 செயின் ஸ்பேஸில் வந்து 2 double crochet, 3 chain, again 2 double crochet in the same place. So next வந்து double crochet stitchல ஒரு stitch போட்டுக்கிறோம். chain on spaceல ஒரு double crochet. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அந்த 3rd செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ போட்டுட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு கலரை மாட்டேன். ஸோ 3 செயின், ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ போட்டுட்டு இப்போ டேர்ன் பண்ணிக்கோங்க ஒர்க்கை. ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே ஸ்டிச் இருக்கு இல்லையா அந்த வி. ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம்.
த்ரெட் ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் க்ரோஷே போட்டோம். ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே 2 டபுள் க்ரோஷே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஒன்ல சிங்கிள் க்ரோஷே. ஸோ 2 செயின், கீழே இருக்க 2 டபுள் க்ரோஷே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, அகெயின் வந்து 2 செயின், கீழே அதே மாதிரி 2 டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்ல 1 2 தேர்ட் ஒன்ல ஒரு டபுள் க்ரோஷே, 3 செயின், again one more double crochet in the same place, 2 செயின், கீழே வந்து 2 டபுள் க்ரோஷே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், again skip வந்து 2 டபுள் க்ரோஷே, தேர்ட் ஒன்ல ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், ஒரு டபுள் க்ரோஷே, சாரி 3 செயின், 3 செயின் போடுங்க. டபுள் க்ரோஷே போட்ட இடத்துல 3 செயின் போட்டுட்டு 1 more டபுள் க்ரோஷே இந்த சேம் பிளேஸில் போட்டுக்கோங்க. ஸோ கீழே வந்து 2 செயின் 2 டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஒன்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின். ஸோ இப்போ கார்னரில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, 5 செயின், 1 2 3 4 5. So one more double crochet in the same place. ஸோ இப்போ அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அப்படியே டயக்ராமில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த க்ரீன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்து இந்த 3 செயின் இருக்கு இல்லையா, அந்த 3 செயின் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ டபுள் க்ரோஷே, 5 செயின், 1 2 3 4 5. ஸோ போட்டுட்டு அகெயின் வந்து டபுள் க்ரோஷே இந்த சேம் அந்த 3 செயின் ஸ்பேஸில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது எப்படி போடுறதுன்னா ஸோ டயக்ராமை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து டபுள் க்ரோஷே வந்து அந்த 3 செயின் ஸ்பேஸில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின், சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த ரெட் கலர் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க, அங்கே போட்டுக்கோங்க சிங்கிள் க்ரோஷே. அகெயின் வந்து 2 செயின் போட்டுட்டு இந்த ப்ளூ கலர் 3 செயின் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு டபுள் க்ரோஷே, 3 செயின், 1 more டபுள் க்ரோஷே இந்த சேம் பிளேஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின் போட்டுட்டு இங்கே வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், ஸோ போட்டுட்டு இந்த இன்கம்ப்ளீட் ட்ரிபிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, 3 செயின், ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின் போட்டுட்டு 3 செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, again 2 chain. So next 3 chain space la
ஒரு டபுள் crochet, 5 chain, one more double crochet in the same place, and next வந்து 2 chain போட்டுட்டு next 3 chain spaceல ஒரு single crochet, 2 chain, incomplete triple crochet இருக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு double crochet, 3 chain, one more double crochet in the same place, okay, அதுக்கப்புறம் வந்து 2 chain, இந்த ப்ளூ கலர் த்ரெட் இருக்கு இல்லையா அங்கே நம்ம 4 செயின் போட்டிருப்போம் 6 செயின் போட்டிருப்போம் அந்த ஸ்பேஸில் நம்ம ஒரு சிங்கிள் crochet, அகெயின் 2 செயின், இந்த ப்ளூ கலர் டபுள் crochetல வந்து ஒரு டபுள் crochet போட்டுட்டு 3 செயின், அகெயின் ஒன் மோர் டபுள் crochet in the same place, நெக்ஸ்ட்டில் வந்து 2 செயின் போட்டுட்டு ரெட் கலர் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க, அகெயின் 2 செயின். ஸோ 2 செயின் வரையும் போட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டோம் இல்லையா 1 2 8 செயின் கிட்ட போட்டோம் நினைக்கிறேன் 1 2 3 4 5 6 7 8 ஆமாம் 8 செயின் போட்டிருக்கோம்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 செயினில் இந்த தேர்ட் செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். செயின் ஒன்று போட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி வந்து சன்பர்ஸ்ட் கார்னி ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது அவுட்லுக் இதான். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நீங்கள் வந்து ஹைட் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு கார்னி ஸ்கொயர் பேட்டர்னோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.